அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனை. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற பொருண்மை, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது கேட்டது போன்று எல்லோருக்கும் இருக்கும், எல்லோரும் அறிந்த செய்திகள் தான். இந்த வரிகள் தெரியாதவர்களே இருக்க வாய்ப்பில்லை. உலகம் முழுக்க பரவி கிடக்கிற அத்துணை பேருக்கும் இந்த வரி பரிச்சயமானது. இந்த வரிகள் சங்க இலக்கியமான புறநானூற்றில் 192வது பாடலா வருது. இதனை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றாலும், கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொன்ன, பூங்குன்றம் அவருடைய சொந்த ஊர், கணியன் என்பது அவருடைய பெயர் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல என்று தரவுகள் சொல்கிறது. பூங்குன்றம் என்பது அவருடைய சொந்த ஊர்தான். ஆனால் அவரின் இயற்பெயர் கணியன் என்பது அல்ல என்று ஆய்வு சொல்கிறது. சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அரசர்களிடத்தில் காலத்தை கணிக்கக்கூடிய அறிஞர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிஞர்கள், அவர்களுக்கு பெயர்தான் பெருங்கணி, கணியர் என்று பெயர். இவரும் காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அறிஞர் என்பதனால் இவருடைய இயற்பெயரே திரிபு கொண்டு கணியன் என்பது மட்டுமே நிலைத்து நின்றுவிட்டது. அதனால்தான் இவருக்கு கணியன் பூங்குன்றனார் என்று பெயரிடப்பட்டது. கணியன் பூங்குன்றனாரின் சொந்த ஊர் இன்றைக்கு பெயர் மாறி போயிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் மகிபாலன்பட்டி என்பதுதான் அன்றைய பூங்குன்றம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. நம்முடைய தமிழர் நாகரீகத்தை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் இருந்து பிறந்த இவர் எப்படி உலகளாவிய ஒரு சிந்தனையை முன்மொழிந்தார் என்பதை வியப்புக்குரியது. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் என்று சொல்ல நிலையில் இருந்தவர்களுக்கு மத்தியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற அந்த மனம் நிச்சயமாக பாராட்டிற்குரியது. உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற, உருவாக்கி இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த பொன் எழுத்துக்கள் தான் அலுவலகத்தின் நுழைவு வாயிலேயே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பேர். ஆக ஒரு விசாலமான பார்வையும் அகன்ற ஞானமும் தமிழர்களுக்கு இயல்பிலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள், போரில்லா உலகமும் பயங்கரவாதமும் இல்லாத ஒரு உலகிற்கு சகோதரத்துவம் என்பதுதான் ஒரே தீர்வு என்று இந்த வரிகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஐநா சபையே தன்னுடைய முதல் உறுப்பாக வைக்கப்பட்டிருப்பது உலக சகோதரத்துவம் இன்றியமையாதது, அதனை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆர்டிகிள் 1 அமைக்கப்பட்டிருக்கிற கருத்து. இதை வழிமொழிந்தது, முன்மொழிந்தது அனைத்துமே இந்த வரிகள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் இதில் முக்கியமாக பங்காற்றி இருக்கிறது. To us all towns are one, all men our kin என்று இந்த வரிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் GU போப். என்ன பெருமையான செய்தி இது! அவர் வியந்து பாராட்டியது, உலகிற்காக உலக அளவில் அனைத்து உயிர்களையும் ஒன்றாக நேசிக்கக்கூடிய பண்பு தமிழ் மொழியில் இருந்த தமிழருக்கு இருந்திருக்கிறது என்று பாராட்டி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு விசாலப்பட்ட மனதும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட நம்முடைய தமிழினம் ஈந்ததுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த நாள் இனிமையாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.